தஞ்சாவூர் மாவட்டத்தில் சட்டவிரோதமாக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 30 லட்சம் ரூபாய் மதிப்பிலான கஞ்சாவை போலீசார் பறிமுதல் செய்தனர். தஞ்சாவூர் புறவழிச்சாலையில் போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அந்த வழியாக வந்த அம்பாசிடர் காரை மறித்து சோதனை மேற்கொண்ட போது அதில் 40 கிலோ கஞ்சா இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து கஞ்சா கடத்தலில் ஈடுபட்ட குமார் என்பவரை கைது செய்து போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். குமார் கொடுத்த தகவலின்படி பள்ளி அக்ரஹாரம் பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் கஞ்சா மூட்டைகள் பதுக்கி வைக்கப்பட்டிருப்பது தெரியவந்தது. பின்னர் அப்பகுதிக்கு விரைந்து சென்ற போலீசார் அங்கு மூட்டை மூட்டையாக பதுக்கி வைத்திருந்த 300 கிலோ கஞ்சாவை கைப்பற்றினர். இவற்றின் மதிப்பு 30 லட்சம் ரூபாய் என்றும் இதில் தொடர்புடையவர்களை பிடிக்க தனிப்படை அமைக்கப்பட்டுள்ளதாகவும் காவல்துறை உதவி கண்காணிப்பாளர் ஜோஸ் தங்கையா தெரிவித்தார். நேற்று தஞ்சை நகர எல்லையில் வாகன சோதனை கொண்டிருந்த போது அந்த வழியாக வந்து கொண்டிருந்த அந்த வெளிர் பச்சை நிற அம்பாசிடரை நாங்கள் வழிமறித்து விசாரித்தோம். அப்பொழுது அந்த வண்டியில் இருந்த டிரைவர் கம் ஓனர் அவர் வந்து தப்பிச்சு ஓடிட்டாரு. அந்த வண்டியில் இருந்த இன்னொரு நபர், அவருடைய பேர் நல்ல குறும்பன் என்ற குமார், அவரை விசாரித்த போது அந்த வண்டியில் இருந்த 5 பண்டல்கள் கஞ்சாவை கைப்பற்றினோம். மேலும் அவர் கொடுத்த தகவலின் பேரில் அவரது வீட்டில் உள்ள மற்ற கஞ்சா பொட்டலங்கள் சுமார் மொத்தமாக சேர்த்து 31 பண்டல்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன. அதன் மொத்த மதிப்பு 30 லட்சம் ரூபாய் என்று தெரிய வந்துள்ளது. மேலும் இந்த வழக்கு குறித்து தீவிரமாக விசாரித்து வருகிறோம். அந்த தப்பியோடிய டிரைவரை தேட தனிப்படை ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவத்தை தொடர்ந்து தஞ்சாவூரில் அனைத்து பகுதிகளிலும் வாகன தணிக்கை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது.